For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். உலகமயமாக்கலின் சமூகவியல் தாக்கம் முறைசாரா துறையில் பணிபுரியும் மக்கள் மீது ஏற்படுத்தும் உலகமயமாக்கலின் சமூகவியல் தாக்கம் குறித்து கருத்து தெரிவிக்கவும். உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் என்பது பொருளாதார எல்லைகளை நீக்கியதோடு மட்டுமல்லாமல் சமூக உறவுகளிலும் சமூக கட்டமைப்பிலும் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் முறைசாரா துறையில் இன்ஃபார்மல் செக்டர் பணிபுரியும் மக்கள் மீது இது ஒரு சமூகவியல் அதிர்வை சோசியலாஜிக்கல் ஷாக் ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். இதன் முக்கிய சமூகவியல் தாக்கங்களை கீழ்க்கண்டவாறு வகைப்படுத்தலாம். சமூக பாதுகாப்பின்மை மற்றும் விளிம்புநிலை சோஷியல் இன்செக்யூரிட்டி மார்ஜினலைசேஷன். பாரம்பரிய சமூகத்தில் ஒரு தொழிலாளிக்கு ஜாதி அல்லது கிராமம் சார்ந்த சமூக பாதுகாப்பு இருந்தது. ஆனால் உலகமயமாக்கல் தொழிலாளர்களை சந்தையின் தனிமைப்படுத்தப்பட்ட அலகுகளாக ஐசோலேட்டட் யூனிட்ஸ் மாற்றியுள்ளது. விளைவு வேலை போனால் அல்லது உடல்நலம் குன்றினால் உதவ யாரும் இல்லாத நிலை. இது தொழிலாளர்களை தொடர்ச்சியான மன அழுத்தத்திலும் விளிம்புநிலை வாழ்க்கையிலும் மார்ஜினலைஸ்ட் லைஃப் தள்ளுகிறது. உழைப்பின் பெண்மயமாக்கல் மற்றும் குடும்ப மாற்றம் ஃபெமினைசேஷன் ஆஃப் லேபர். உலகமயமாக்கல் பெண்களை பெருமளவில் முறைசாரா வேலைகளுக்கு ஆயத்த ஆடை எலக்ட்ரானிக் சீர்த்துள்ளது. இது சமூகவியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேர்மறை பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைத்துள்ளது. குடும்பத்தில் அவர்களின் முடிவெடுக்கும் அதிகாரம் சற்று கூடியுள்ளது. எதிர்மறை இது பெண்களுக்கு இரட்டைச் சுமையை டபுள் பர்டன் தந்துள்ளது. வேலை கூட்டல் வீட்டு பராமரிப்பு. மேலும் பணியிடங்களில் பாலியல் சுரண்டல் மற்றும் குறைவான ஊதியம் ஆகியவை பெண்களை சமூக அடுக்கில் கீழிறக்குகின்றன. இடப்பெயர்வு மற்றும் வேறறுபட்ட வாழ்க்கை மைக்ரேஷன் அண்ட் அப்ரூட்டட்னஸ். உலகமயமாக்கல் நகரங்களை மையமாக கொண்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இதனால் கிராமப்புற முறைசாரா தொழிலாளர்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்கின்றனர். சமூக தாக்கம் இது மிதக்கும் மக்கள் தொகையை ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் உருவாக்கியுள்ளது. இவர்கள் சொந்த ஊரிலும் இல்லை வந்த நகரத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த வேறறுபட்ட நிலை ரூட்லெஸ்னஸ் அவர்களின் கலாச்சார அடையாளத்தை அழிக்கிறது. குடும்பங்கள் பிரிந்து வாழ்வதால் குழந்தைகளின் வளர்ப்பு மற்றும் முதியோர் பராமரிப்பு பாதிக்கப்படுகிறது. அந்நியமாதல் ஏலியனேஷன். மார்க்ஸ் கூறிய அந்நியமாதல் கோட்பாடு உலகமயமாக்கலில் முறைசாரா தொழிலாளர்களுக்கு மிகச்சரியாக பொருந்துகிறது. முன்பு ஒரு நெசவாளிதான் நெய்த சேலையை பார்த்து பெருமைப்படுவார், வேலையில் திருப்தி. இன்று உலகமயமாக்கப்பட்ட உற்பத்திச் சங்கிலியில் ஒரு தொழிலாளி ஒரு சட்டைக்கு பட்டன் தைப்பதை மட்டுமே நாள் முழுவதும் செய்கிறார். தான் உருவாக்கும் பொருளுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற உணர்வு தொழிலாளர்களை மனரீதியாகச் சோர்வடையச் செய்கிறது. சேரிமயமாக்கல் மற்றும் கண்ணிய இழப்பு ஸ்லமிஃபிகேஷன் லாஸ் ஆஃப் டிக்னிட்டி. உலகமயமாக்கல் பளபளப்பான நகரங்களை உருவாக்குகிறது, ஆனால் முறைசாரா தொழிலாளர்களுக்கு இடமளிப்பதில்லை. இதனால் தொழிலாளர்கள் அடிப்படை வசதியற்ற சேரிகளில் வாழ்கின்றனர். இது அவர்களின் சுயமரியாதையை குலைப்பதுடன் உடல்நலம் மற்றும் சமூக அந்தஸ்தை குறைக்கிறது. சமூகவியலாளர்கள் இதை நகர்ப்புற தீண்டாமை அர்பன் அன்டச்சபிலிட்டி என்கின்றனர். சமூக வலைப்பின்னல்களின் வீழ்ச்சி எரோஷன் ஆஃப் சோஷியல் கேபிட்டல். முறைசாரா துறையில் முன்பு இருந்த கூட்டுப் பேரம் பேசும் சக்தி கலெக்டிவ் பார்கெனிங் உலகமயமாக்கலால் அழிந்துவிட்டது. தொழிலாளர்கள் வீடுகளுக்கும் சிறிய அலகுகளுக்கும் சிதறடிக்கப்பட்டுள்ளதால் தொழிற்சங்கங்கள் வலுவிழந்துள்ளன. எல்லோரும் ஒன்று என்ற வர்க்க உணர்வு மாறி தக்கன பிழைக்கும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற தனிநபர் போட்டி மனப்பான்மை உருவாகியுள்ளது. முடிவுரை. சமூகவியல் பார்வையில் உலகமயமாக்கல் முறைசாரா தொழிலாளர்களை பொருளாதார அகதிகளாக மாற்றியுள்ளது. இது அவர்களுக்கு சில வருமான வாய்ப்புகளை தந்திருந்தாலும் அவர்களின் சமூக பாதுகாப்பு, குடும்ப கட்டமைப்பு மற்றும் மனித கண்ணியம் ஆகியவற்றை பறித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி என்பது சமூக நீதியுடன் சோஷியல் ஜஸ்டிஸ் இணைந்தால் மட்டுமே இத்தாக்கத்தை சரிசெய்ய முடியும்.
Comment on the sociological impact of globalization on people working in the informal sector. உலகமயமாக்கலின் சமூகவியல் தாக்கம் முறைசாரா துறையில் பணிபுரியும் மக்கள் மீது ஏற்படுத்தும் உலகமயமாக்கலின் சமூகவியல் தாக்கம் குறித்து கருத்து தெரிவிக்கவும். Sociological impact of globalization on informal sector workers. Globalization has significantly impacted people working in the informal sector, leading to both opportunities and challenges. உலகமயமாக்கல் முறைசாரா துறையில் பணிபுரியும் மக்களை கணிசமாக பாதித்துள்ளது. இது வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் இரண்டிற்கும் வழிவகுத்தது. Opportunities. Increased access to global markets. Globalization has opened up new markets and opportunities for informal sector workers, particularly in areas like handicrafts and textiles. உலகளாவிய சந்தைகளுக்கான அணுகல் அதிகரித்தது. உலகமயமாக்கல் முறைசாரா துறை தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக கைவினைப் பொருட்கள் மற்றும் ஜவுளி போன்ற துறைகளில் புதிய சந்தைகள் மற்றும் வாய்ப்புகளை திறந்துள்ளது. New forms of entrepreneurship. Globalization has enabled informal sector workers to start new businesses and entrepreneurial ventures, leveraging technology and global networks. தொழில்முனைவோரின் புதிய வடிவங்கள். உலகமயமாக்கல் முறைசாரா துறை தொழிலாளர்கள் புதிய தொழில்கள் மற்றும் தொழில்முனைவோர் முயற்சிகளை தொடங்க உதவியுள்ளது. தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய நெட்வொர்க்குகளை பயன்படுத்துகிறது. Challenges. Increased competition. Globalization has increased competition for informal sector workers, particularly from large-scale producers and multinational corporations. அதிகரித்த போட்டி. உலகமயமாக்கல் முறைசாரா துறை தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக பெரிய அளவிலான உற்பத்தியாளர்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து போட்டியை அதிகரித்துள்ளது. Exploitation and vulnerability. Informal sector workers are often vulnerable to exploitation, with limited access to social protection and labor rights. சுரண்டல் மற்றும் பாதிப்பு. முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள், சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் உரிமைகளுக்கான குறைந்த அணுகலுடன். Displacement and marginalization. Globalization has led to displacement and marginalization of informal sector workers, particularly in areas where formal sector industries have expanded. இடப்பெயர்வு மற்றும் ஓரங்கட்டல். உலகமயமாக்கல் முறைசாரா துறை தொழிலாளர்களின் இடப்பெயர்ச்சி மற்றும் ஓரங்கட்டலுக்கு வழிவகுத்தது, குறிப்பாக முறையான துறை தொழில்கள் விரிவடைந்த பகுதிகளில். Sociological impact. சமூகவியல் தாக்கம். Changing nature of work. Globalization has changed the nature of work in the informal sector, with increased emphasis on flexibility, casualization, and precarious work arrangements. வேலையின் தன்மை மாறுதல். உலகமயமாக்கல் முறைசாரா துறையில் பணியின் தன்மையை மாற்றியுள்ளது. நெகிழ்வுத்தன்மை, தற்காலிகமயமாக்கல் மற்றும் நிலையற்ற பணி ஏற்பாடுகள் ஆகியவற்றில் அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளது. Increased inequality. Globalization has exacerbated existing inequalities, particularly between formal and informal sector workers, and between different regions and communities. சமத்துவமின்மை அதிகரித்தல். உலகமயமாக்கல் ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை, குறிப்பாக முறையான மற்றும் முறைசாரா துறை தொழிலாளர்களிடையே மற்றும் வெவ்வேறு பிராந்தியங்கள் மற்றும் சமூகங்களுக்கு இடையில் அதிகப்படுத்தியுள்ளது. New forms of social organization. Globalization has led to new forms of social organization and collective action among informal sector workers, including the formation of trade unions and advocacy groups. சமூக அமைப்பின் புதிய வடிவங்கள். உலகமயமாக்கல் முறைசாரா துறை தொழிலாளர்களிடையே புதிய வடிவிலான சமூக அமைப்பு மற்றும் கூட்டு நடவடிக்கைக்கு வழிவகுத்துள்ளது, இதில் தொழிற்சங்கங்கள் மற்றும் வக்காலத்து குழுக்கள் உருவாக்கம் அடங்கும். Conclusion. The sociological impact of globalization on people working in the informal sector is complex and multifaceted. While it has brought new opportunities, it has also led to increased competition, exploitation, and vulnerability. Addressing these challenges requires policies and interventions that promote decent work, social protection, and empowerment of informal sector workers. முறைசாரா துறையில் பணிபுரியும் மக்கள் மீது உலகமயமாக்கலின் சமூகவியல் தாக்கம் சிக்கலானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது. இது புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்தாலும், போட்டி, சுரண்டல் மற்றும் பாதிப்பு அதிகரிப்பதற்கும் வழிவகுத்துள்ளது. இந்த சவால்களை எதிர்கொள்ள ஒழுக்கமான வேலை, சமூக பாதுகாப்பு மற்றும் முறைசாரா துறை தொழிலாளர்களின் அதிகாரமளிப்பை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் தலையீடுகள் தேவை.
இந்தியாவில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள தொழிலாளர் சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கங்கள் என்ன? மேலும் தொழிலாளர் சீர்திருத்தங்களை தடுக்கும் முக்கிய தடைகளை முன்னிலைப்படுத்தவும். இந்தியாவில் தொழிலாளர் சீர்திருத்தங்கள் லேபர் ரிஃபார்ம்ஸ் என்பது காலாவதியான சட்டங்களை நீக்கி நவீன பொருளாதாரச் சூழலுக்கு ஏற்ப சட்டங்களை மாற்றி அமைப்பதாகும். மத்திய அரசு சமீபத்தில் 29 மத்திய தொழிலாளர் சட்டங்களை ஒன்றிணைத்து 4 புதிய தொழிலாளர் தொகுப்புகளாக 4 லேபர் கோட்ஸ் மாற்றியுள்ளது. இதன் முக்கிய நோக்கங்கள் மற்றும் இதைச் செயல்படுத்துவதில் உள்ள தடைகளை விரிவாக காண்போம். தொழிலாளர் சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கங்கள் ஒப்ஜெக்டிவ்ஸ். இந்திய தொழிலாளர் சீர்திருத்தங்கள் வெறுமனே சட்டங்களை சுருக்குவது மட்டுமல்ல, அது முதலீட்டை ஈர்ப்பதற்கும் தொழிலாளர் நலனை காப்பதற்கும் சமநிலையை உருவாக்க முயல்கிறது. சட்டங்களை எளிமையாக்குதல் மற்றும் ஒருங்கிணைத்தல். ஆங்கிலேயர் காலத்துச் சட்டங்கள் உட்பட பல பழைய சட்டங்கள் குழப்பமாக உள்ளன. நோக்கம் 29 மத்திய சட்டங்களை ஊதியம், சமூக பாதுகாப்பு, தொழில் உறவுகள் மற்றும் பணிச்சூழல் ஆகிய 4 குறியீடுகளாக கோட்ஸ் ஒருங்கிணைத்து சட்டச் சிக்கல்களை குறைப்பது. தொழில் செய்வதை எளிதாக்குதல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். கடுமையான தொழிலாளர் சட்டங்கள், குறிப்பாக ஆட்குறைப்பு செய்வது பற்றிய விதிகள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை தயங்க வைக்கின்றன. நோக்கம் இன்ஸ்பெக்டர் ராஜ் முறையை ஒழித்து நிறுவனங்கள் எளிதாகச் செயல்படவும் தேவைக்கேற்ப தொழிலாளர்களை நிர்வகிக்கவும் ஃப்ளெக்சிபிலிட்டி அனுமதிப்பது. சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்துதல் யூனிவர்சல் சோஷியல் செக்யூரிட்டி. தற்போதைய சட்டங்கள் பெரும்பாலும் முறைசார் துறைக்கு ஃபார்மல் செக்டர் மட்டுமே பாதுகாப்பு அளிக்கின்றன. நோக்கம் முறைசாரா தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் கிக் பணியாளர்கள் கிக் ஒர்க்கர்ஸ், ஸ்விக்கி உப ஊழியர்கள் ஆகியோரையும் சமூக பாதுகாப்பு வலைக்குள் பென்ஷன், இஎஸ்ஐ கொண்டு வருவது. முறைசாரா துறையை முறைப்படுத்துதல் ஃபார்மலைசேஷன். இந்தியாவின் 90% தொழிலாளர்கள் முறைசாரா துறையில் உள்ளனர். நோக்கம் சிக்கலான சட்டங்களை குறைப்பதன் மூலம் சிறிய நிறுவனங்கள் தாமாக முன்வந்து தங்களை பதிவு செய்யவும் தொழிலாளர்களை முறைப்படுத்தவும் ஊக்குவித்தல். தகராறு தீர்வை விரைவுபடுத்துதல். முதலாளி தொழிலாளி தகராறுகளை தீர்க்க தற்போது பல ஆண்டுகள் ஆகின்றன. நோக்கம் விரைவான தீர்ப்பாயங்கள் ட்ரைபியூனல்ஸ் அமைத்து தொழில் அமைதியை இண்டஸ்ட்ரியல் பீஸ் பேணுதல். தொழிலாளர் சீர்திருத்தங்களை தடுக்கும் முக்கிய தடைகள் மேஜர் ஹர்டில்ஸ். இந்த சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டாலும் அவற்றை முழுமையாகச் செயல்படுத்துவதில் பல நடைமுறை மற்றும் அரசியல் சிக்கல்கள் உள்ளன. அரசியலமைப்பு சிக்கல் கன்கரண்ட் லிஸ்ட் இஷ்யூ. தொழிலாளர் துறை அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் கன்கரண்ட் லிஸ்ட் உள்ளது. அதாவது மத்திய அரசு சட்டம் இயற்றினாலும் மாநில அரசுகள்தான் அதற்கான விதிமுறைகளை ரூல்ஸ் வகுத்து செயல்படுத்த வேண்டும். தடை பல மாநில அரசுகள் அரசியல் காரணங்களுக்காக இந்த விதிகளை இன்னும் இறுதி செய்யவில்லை. தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பு ட்ரேட் யூனியன் ஆப்போசிஷன். புதிய சீர்திருத்தங்கள் முதலாளிகளுக்கு சாதகமாக உள்ளதாகவும் தொழிலாளர்களின் உரிமைகளை பறிப்பதாகவும் தொழிற்சங்கங்கள் கருதுகின்றன. தடை குறிப்பாக வேலைக்கு அமர்த்துதல் மற்றும் நீக்குதல், ஹையர் அண்ட் ஃபயர் கொள்கை மற்றும் வேலைநிறுத்த உரிமையை கட்டுப்படுத்துதல். 300 ஊழியர்களுக்கு கீழ் உள்ள நிறுவனங்களில் அரசின் அனுமதியின்றி ஆட்குறைப்பு செய்யலாம் என்ற விதி கடும் எதிர்ப்பை சந்திக்கிறது. நம்பிக்கை பற்றாக்குறை ட்ரஸ்ட் டெஃபிசிட். அரசாங்கத்திற்கும் தொழிலாளர் வர்க்கத்திற்கும் இடையே போதிய கலந்தாய்வு நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. தடை தொழிலாளர்கள் இந்த சீர்திருத்தங்களை தங்களை பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளும் முயற்சியாகவே பார்க்கிறார்கள். பொருளாதார மந்தநிலை மற்றும் வேலைவாய்ப்பின்மை. தற்போது வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக உள்ளது. தடை இச்சூழ்நிலையில் வேலை பாதுகாப்பை குறைக்கும் எந்தவொரு சீர்திருத்தமும் சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என்ற பயம் அரசுக்கு உள்ளது. நிர்வாகச் சிக்கல்கள். கோடிக்கணக்கான முறைசாரா தொழிலாளர்களை பதிவு செய்வதும் ரெஜிஸ்ட்ரேஷன், அவர்களுக்கான தரவுகளை பராமரிப்பதும் மிகப்பெரிய நிர்வாகச் சவாலாகும். முடிவுரை இந்திய தொழிலாளர் சீர்திருத்தங்கள் கசப்பான மருந்து போன்றவை. நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு இவை அவசியமானவை என்றாலும் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யாமல் இவற்றைச் செயல்படுத்துவது சமூகத்தில் பெரிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும்.
எனவே மாநில அரசுகள் மற்றும் தொழிற்சங்கங்களை அரவணைத்துச் செல்வதே இதற்கான தீர்வாகும். What are the key objectives of long-pending labor reforms in India? Also, highlight the major constraints impeding labor reforms. இந்தியாவில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள தொழிலாளர் சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கங்கள் என்ன? மேலும் தொழிலாளர் சீர்திருத்தங்களை தடுக்கும் முக்கிய தடைகளை முன்னிலைப்படுத்தவும். Key objectives: Simplify labor laws. Consolidate 29 central laws into 4 comprehensive codes to reduce compliance costs and confusion. தொழிலாளர் சட்டங்களை எளிமைப்படுத்துதல், இணக்க செலவுகள் மற்றும் குழப்பங்களை குறைக்க 29 மத்திய சட்டங்களை 4 விரிவான குறியீடுகளாக ஒருங்கிணைத்தல். Enhance worker protections. Extend social security benefits to gig and platform workers. Ensure fair wages and provide occupational safety and health protections. தொழிலாளர் பாதுகாப்புகளை மேம்படுத்துதல், வேலை செய்யும் மற்றும் மேடையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு சலுகைகளை விரிவுபடுத்துதல், நியாயமான ஊதியத்தை உறுதி செய்தல் மற்றும் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்புகளை வழங்குதல். Promote ease of doing business. Increase flexibility in hiring and workforce management. Reduce regulatory complexity and encourage formalization of the workforce. வணிகம் செய்வதை எளிதாக்குதல், பணியமர்த்தல் மற்றும் பணியாளர் மேலாண்மையில் நெகிழ்வுத்தன்மையை அதிகரித்தல், ஒழுங்குமுறை சிக்கலை குறைத்தல் மற்றும் பணியாளர்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல். Foster economic growth. Attract investments, improve productivity and support stable job creation. பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல், முதலீடுகளை ஈர்த்தல், உற்பத்தித்திறனை மேம்படுத்துதல் மற்றும் நிலையான வேலை உருவாக்கத்தை ஆதரித்தல். The major constraints impeding labor reforms. தொழிலாளர் சீர்திருத்தங்களை தடுக்கும் முக்கிய தடைகள். Implementation gaps. Uneven ground level implementation despite legislative changes. செயல்படுத்தல் இடைவெளிகள், சட்டமன்ற மாற்றங்கள் இருந்தபோதிலும் தரைமட்டத்தில் சீரற்ற செயல்படுத்தல். Informal sector challenge. Bringing the vast informal workforce under the protective umbrella of labor laws. முறைசாரா துறை சவால். தொழிலாளர் சட்டங்களின் பாதுகாப்பு குடையின் கீழ் பரந்த முறைசாரா பணியாளர்களை கொண்டுவருதல். Digital divide. Ensuring digital systems are accessible to all workers, including less technologically literate individuals. டிஜிட்டல் பிளவு. தொழில்நுட்ப ரீதியாக குறைந்த கல்வியறிவு உள்ளவர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் டிஜிட்டல் அமைப்புகள் அணுகக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்தல். Balancing interests. Finding the right balance between employer flexibility and worker protection. ஆர்வங்களை சமநிலைப்படுத்துதல், முதலாளி நெகிழ்வுத்தன்மைக்கும் தொழிலாளர் பாதுகாப்பிற்கும் இடையில் சரியான சமநிலையை கண்டறிதல். State level variations. Differences in state-level implementation create a complex regulatory landscape. மாநில அளவிலான மாறுபாடுகள், மாநில அளவிலான செயல்படுத்தலில் உள்ள வேறுபாடுகள் ஒரு சிக்கலான ஒழுங்குமுறை நிலப்பரப்பை உருவாக்குகின்றன. Resistance from trade unions. Concerns over reduced bargaining power and worker rights. தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பு, பேரம் பேசும் சக்தி மற்றும் தொழிலாளர் உரிமைகள் குறைவது குறித்த கவலைகள். இந்தியாவில் வேலைவாய்ப்பு நெருக்கடியைச் சமாளிக்க தொழிலாளர் சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வது மிக முக்கியம். விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யுங்கள். இந்தியாவில் வேலைவாய்ப்பு நெருக்கடியைச் சமாளிக்க தொழிலாளர் சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வது, டைலூட்டிங் அல்லது நெகிழ்வுத்தன்மையை அதிகரிப்பது, இன்க்ரீசிங் ஃப்ளெக்சிபிலிட்டி என்பது ஒரு சூடான விவாதத்திற்குரிய தலைப்பாகும். இக்கருத்தை ஒரு பக்கச்சார்பின்றி பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நீதி ஆகிய 2 கோணங்களிலும் விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்வோம். வாதம் 1. தொழிலாளர் சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வது அவசியம். ஆதரவான பார்வை. நியோ லிபரல் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் தொழில்துறையினர் தற்போதைய சட்டங்கள் வேலைவாய்ப்பிற்கு தடையாக உள்ளன என்று வாதிடுகின்றனர்.
இன்ஸ்பெக்டர் ராஜ் ஒழிப்பு தொழில் ஈர்ப்பு. இந்தியாவில் மிகவும் சிக்கலான தொழிலாளர் சட்டங்கள் உள்ளன. இதற்கு பயந்து பல வெளிநாட்டு நிறுவனங்கள் எஃப்டிஐ இந்தியாவில் முதலீடு செய்ய தயங்குகின்றன. வியட்நாம், வங்கதேசம் போன்ற நாடுகள் நெகிழ்வான சட்டங்களை கொண்டுள்ளதால் ஜவுளி மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியாவை முந்தியுள்ளன. சட்டங்களை தளர்த்தினால் முதலீடு குவியும், வேலைவாய்ப்பு பெருகும். அளவு சார்ந்த தடையை நீக்குதல் ஸ்கேல் ஆஃப் ஆபரேஷன்ஸ். தற்போதைய சட்டங்களின்படி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ள நிறுவனங்கள் யாரையும் அரசின் அனுமதியின்றி வேலை நீக்கம் செய்ய முடியாது. விளைவு: இதனால் நிறுவனங்கள் வேண்டுமென்றே சிறியதாகவே எம்எஸ்எம்இ இருக்க விரும்புகின்றன. பெரிய அளவில் வளர்ந்தால் சட்டச் சிக்கல்கள் வரும் என அஞ்சுகின்றன. சட்டங்களை தளர்த்தினால் நிறுவனங்கள் விரிவடையும், அதிக ஆட்களை வேலைக்கு எடுக்கும். முறைசார் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். கடுமையான சட்டங்கள் இருப்பதால் நிறுவனங்கள் நிரந்தர தொழிலாளர்களை எடுக்காமல் மறைமுகமாக ஒப்பந்த கூலிகளை கான்ட்ராக்ட் லேபர் அமர்த்துகின்றன. சட்டங்கள் எளிமையானால் நிறுவனங்கள் தயக்கமின்றி தொழிலாளர்களை பதிவு செய்யும். வாதம் 2. தொழிலாளர் சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வது ஆபத்தானது. எதிர்பார்வை: தொழிற்சங்கங்கள் மற்றும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் இது தொழிலாளர்களை நவீன அடிமைகளாக்கும் என்று எச்சரிக்கின்றனர். பயன்படுத்தி தூக்கி எறியும் கலாச்சாரம். ஹயர் அண்ட் ஃபயர். சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வது நிறுவனங்களுக்கு தொழிலாளர்களை எப்போது வேண்டுமானாலும் பணிநீக்கம் செய்யும் அதிகாரத்தை அளிக்கும். இது தொழிலாளர்களிடையே நிரந்தரமான பணி பாதுகாப்பின்மையை ஜாப் இன்செக்யூரிட்டி உருவாக்கும். ஊதியச் சுரண்டல். வேஜ் சப்ரெஷன். வேலைவாய்ப்பை அதிகரிக்கிறோம் என்ற பெயரில் குறைந்தபட்ச ஊதியச் சட்டங்களை தளர்த்தினால் அது படுபாதாளத்தை நோக்கிய ஓட்டமாக ரேஸ் டு தி பாட்டம் மாறும். தொழிலாளர்களின் வாங்கும் சக்தி குறைந்தால் சந்தையில் பொருட்களுக்கான தேவை டிமாண்ட் குறையும். இது பொருளாதாரத்தை சுருக்கி மீண்டும் வேலைவாய்ப்பின்மையையே உருவாக்கும். வேலைவாய்ப்பின்மைக்கு காரணம் சட்டம் மட்டுமல்ல. இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மைக்கு முக்கிய காரணம் கடுமையான சட்டங்கள் மட்டுமல்ல, திறன் பற்றாக்குறை ஸ்கில் கேப், மோசமான உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு சூழல் ஆகியவையும் காரணங்களாகும். வெறும் தொழிலாளர் சட்டத்தை மட்டும் மாற்றினால் வேலைகள் உருவாகிவிடாது. சான்று: சமீபத்தில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் சில தொழிலாளர் சட்டங்களை நிறுத்தி வைத்தன. ஆனால் அதனால் அங்கு மிகப்பெரிய தொழில் புரட்சி எதுவும் நடந்துவிடவில்லை. விமர்சன பகுப்பாய்வு கிரிட்டிக்கல் சிந்தசிஸ். உண்மையில் இந்தியாவுக்கு தேவைப்படுவது கடுமையான சட்டங்கள் அல்ல, அதே சமயம் சட்டங்களே இல்லாத காடு போன்ற நிலையும் அல்ல. சமநிலை தேவை. நீட் ஃபார் பேலன்ஸ். ஒரு பக்கம் தொழில் நிறுவனங்கள் செயல்படச் சுதந்திரம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேண்டும். மறுபக்கம் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு செக்யூரிட்டி வேண்டும். இதை ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றும் நெகிழ்வு பாதுகாப்பு ஃப்ளெக்சிக்யூரிட்டி சமன் ஃப்ளெக்சிபிலிட்டி கூட்டல் செக்யூரிட்டி மாதிரி மூலம் சாத்தியப்படுத்தலாம். அதாவது நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்ய அனுமதிக்கலாம். ஆனால் அவ்வாறு வேலை இழக்கும் தொழிலாளிக்கு அரசாங்கம் வேலையின்மை உதவித்தொகை அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் மற்றும் மறுதிறன் பயிற்சி ஸ்கில்லிங் அளிக்க வேண்டும். தரமான வேலை vs எண்ணிக்கையான வேலை. சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வதன் மூலம் ஒருவேளை வேலைவாய்ப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம். ஆனால் அவை பெரும்பாலும் குறைந்த ஊதியம் கொண்ட பாதுகாப்பற்ற வேலைகளாகவே இருக்கும். இந்தியா போன்ற மக்கள் தொகை கொண்ட நாட்டிற்கு கண்ணியமான வேலைகளே டீசன்ட் ஒர்க் நீண்டகால வளர்ச்சியை தரும். முடிவுரை: இந்தியாவில் வேலைவாய்ப்பு நெருக்கடியைச் சமாளிக்க தொழிலாளர் சட்டச் சீர்திருத்தங்கள் அவசியம்தான். ஆனால் அது தொழிலாளர் உரிமைகளை முழுமையாக பலியிடுவதாக இருக்கக்கூடாது. தொழிலாளர் சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வதற்கு பதிலாக அவற்றை எளிமைப்படுத்த சிம்பிளிஃபை வேண்டும். சட்டங்களை பின்பற்றாத நிறுவனங்களை தண்டிப்பதை விட சட்டங்களை எளிதாக பின்பற்றும் சூழலை உருவாக்குவதே உண்மையான தீர்வாக அமையும். இல்லையெனில் நாம் உருவாக்கும் வேலைவாய்ப்புகள் வறுமையை ஒழிக்காத வெறும் புள்ளிவிவரங்களாக மட்டுமே இருக்கும்.
Diluting labor laws are crucial for dealing with the employment crisis in India. Critically analyze. இந்தியாவில் வேலைவாய்ப்பு நெருக்கடியைச் சமாளிக்க தொழிலாளர் சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வது மிக முக்கியம். விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யுங்கள். Diluting labor laws in India is a contentious issue, with proponents arguing it could help address the employment crisis by increasing flexibility and attracting investments. However, critics contend that such dilution would compromise worker protections and exacerbate inequality. இந்தியாவில் தொழிலாளர் சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சினையாகும், மேலும் இது நெகிழ்வுத்தன்மையை அதிகரிப்பதன் மூலமும் முதலீடுகளை ஈர்ப்பதன் மூலமும் வேலைவாய்ப்பு நெருக்கடியை நிவர்த்தி செய்ய உதவும் என்று ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர். இருப்பினும் அத்தகைய நீர்த்துப்போகச் செய்வது தொழிலாளர் பாதுகாப்புகளை சமரசம் செய்து சமத்துவமின்மையை அதிகரிக்கும் என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். Arguments against diluting labor laws. Worker exploitation. Reducing labor protections could lead to exploitation, as workers might be forced to accept poor working conditions, lower wages, and longer hours. தொழிலாளர் சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வதற்கு எதிரான வாதங்கள். தொழிலாளர் சுரண்டல். தொழிலாளர் பாதுகாப்புகளை குறைப்பது சுரண்டலுக்கு வழிவகுக்கும், ஏனெனில் தொழிலாளர்கள் மோசமான வேலை நிலைமைகள், குறைந்த ஊதியங்கள் மற்றும் நீண்ட நேரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம். Increased inequality. Weakening labor laws could widen the gap between employers and employees, perpetuating economic disparities and social injustice. அதிகரித்த சமத்துவமின்மை. தொழிலாளர் சட்டங்களை பலவீனப்படுத்துவது முதலாளிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இடையிலான இடைவெளியை விரிவுபடுத்தலாம், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் சமூக அநீதியை நிலைநிறுத்தலாம். Negative impact on productivity. Poor working conditions and inadequate protections can lead to decreased productivity, absenteeism, and turnover rates. உற்பத்தித்திறனில் எதிர்மறையான தாக்கம். மோசமான வேலை நிலைமைகள் மற்றும் போதுமான பாதுகாப்புகள் உற்பத்தித்திறன் குறைதல், வேலையில்லாமை மற்றும் வருவாய் விகிதங்களுக்கு வழிவகுக்கும். Informalization of workforce. Diluting labor laws could push more workers into the informal sector, depriving them of social security benefits and legal protections. பணியாளர்களை முறைசாரா துறைக்கு அனுப்புதல். தொழிலாளர் சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வது அதிக தொழிலாளர்களை முறைசாரா துறைக்குள் தள்ளக்கூடும், இதனால் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு சலுகைகள் மற்றும் சட்ட பாதுகாப்புகள் இல்லாமல் போகலாம். Arguments for labor law reforms. Flexibility and competitiveness. Streamlining labor regulations could make India more attractive to investors, promoting economic growth and job creation. தொழிலாளர் சட்ட சீர்திருத்தங்களுக்கான வாதங்கள். வளைந்து கொடுக்கும் தன்மை மற்றும் போட்டித்தன்மை. தொழிலாளர் விதிமுறைகளை நெறிப்படுத்துவது இந்தியாவை முதலீட்டாளர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்றும், பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை ஊக்குவிக்கும். Ease of doing business. Simplifying labor laws could reduce compliance costs and bureaucratic hurdles, improving the business environment. வணிகம் செய்வதை எளிதாக்குதல். தொழிலாளர் சட்டங்களை எளிமைப்படுத்துவது இணக்க செலவுகள் மற்றும் அதிகாரத்துவ தடைகளை குறைக்கலாம், வணிகச் சூழலை மேம்படுத்தலாம். Potential consequences of dilution. நீர்த்துப்போகச் செய்வதன் சாத்தியமான விளைவுகள். Violations of fundamental rights. Diluting labor laws could infringe upon workers' rights to fair wages, safe working conditions, and social security, violating constitutional guarantees. அடிப்படை உரிமைகளை மீறுதல். தொழிலாளர் சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்வது நியாயமான ஊதியம், பாதுகாப்பான பணி நிலைமைகள் மற்றும் சமூக பாதுகாப்புக்கான தொழிலாளர்களின் உரிமைகளை மீறலாம், அரசியலமைப்பு உத்தரவாதங்களை மீறலாம். Adverse impact on vulnerable groups. Women, migrant workers, and informal sector workers might be disproportionately affected, exacerbating existing social and economic vulnerabilities. பாதிக்கப்படக்கூடிய குழுக்களில் பாதகமான தாக்கம். பெண்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் முறைசாரா துறை தொழிலாளர்கள் விகிதாச்சார ரீதியாக பாதிக்கப்படலாம், ஏற்கனவே உள்ள சமூக மற்றும் பொருளாதார பாதிப்புகளை அதிகரிக்கலாம்.
Way forward, balanced reforms. Implement reforms that balance worker protections with business needs, ensuring fair working conditions and social security. சமச்சீர் சீர்திருத்தங்கள், தொழிலாளர் பாதுகாப்பை வணிக தேவைகளுடன் சமநிலைப்படுத்தும் சீர்திருத்தங்களை செயல்படுத்துதல், நியாயமான பணி நிலைமைகள் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்தல். Improved enforcement. Strengthen enforcement mechanisms to ensure compliance with labor laws, protecting workers' rights and promoting accountability. மேம்படுத்தப்பட்ட அமலாக்கம். தொழிலாளர் சட்டங்களுடன் இணங்குவதை உறுதி செய்வதற்கும், தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும், பொறுப்புக்கூறலை ஊக்குவிப்பதற்கும் அமலாக்க வழிமுறைகளை வலுப்படுத்துதல். Social dialogue. Encourage tripartite consultations between government, employers, and workers to develop inclusive and effective labor policies. சமூக உரையாடல். அரசாங்கம், முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் இடையே முத்தரப்பு ஆலோசனைகளை ஊக்குவிக்கவும், உள்ளடக்கிய மற்றும் பயனுள்ள தொழிலாளர் கொள்கைகளை உருவாக்கவும். கடந்த 2 தசாப்தங்களாக இந்தியாவின் சிறந்த வளர்ச்சி இருந்தபோதிலும், குறைந்த ஊதியம் மற்றும் ஊதிய சமத்துவமின்மை உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதற்கு கடுமையான தடைகளாகவே உள்ளன. ஆராயுங்கள். கடந்த 2 தசாப்தங்களில் இந்தியா பொருளாதார ரீதியாக ஜிடிபி மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருந்தாலும், அந்த வளர்ச்சியின் பயன்கள் அடித்தட்டு மக்களுக்குச் சென்றடையவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மையாகும். வளர்ச்சி ஒரு பக்கம், வறுமை மறுபக்கம் என்ற இந்த முரண்பட்ட நிலைக்கு குறைந்த ஊதியம் லோ வேஜஸ் மற்றும் ஊதிய சமத்துவமின்மை வேஜ் இன்இக்வாலிட்டி ஆகியவையே முக்கிய காரணங்களாகும். இவை எவ்வாறு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு இன்க்ளூசிவ் growth தடையாக உள்ளன என்பதை பின்வருமாறு ஆராயலாம். வளர்ச்சியின் முரண்பாடு. தி growth paradox. இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக உயர்ந்திருந்தாலும், தனிநபர் வருமானத்தில் per capita income இன்னும் 140வது இடத்திற்கு அருகிலேயே உள்ளது. உற்பத்தித்திறன் அதிகரிப்பு vs ஊதிய தேக்கம். கடந்த 20 ஆண்டுகளில் தொழிலாளர்களின் உற்பத்தித்திறன் ப்ரொடக்டிவிட்டி பன்மடங்கு அதிகரித்துள்ளது. ஆனால் அதற்கு இணையாக அவர்களின் ஊதியம் உயரவில்லை. லாபம் முழுவதும் மூலதனம் போட்டவர்களுக்கே முதலாளிகளுக்கு செல்கிறது. குறைந்த ஊதியம் ஒரு முக்கிய தடை. லோ வேஜஸ். இந்தியாவில் பெரும்பான்மையான தொழிலாளர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு குறைந்த ஊதியத்தையே பெறுகின்றனர். பாலின ஊதிய இடைவெளி. ஜெண்டர் வேஜ் கேப். ஒரு உண்மையான ஊதிய தேக்கம். ஸ்டாக்னேஷன் ஆஃப் ரியல் வேஜஸ். பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷன் கணக்கில் கொண்டு பார்த்தால், கடந்த 5 ஆண்டுகளில் கிராமப்புற தொழிலாளர்களின் உண்மையான ஊதியம் உயரவே இல்லை. சம்பளம் உயர்ந்தாலும் விலைவாசி உயர்வு அதை விழுங்கிவிடுகிறது. நுகர்வுச் சரிவு. டிமாண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். குறைந்த ஊதியம் மக்களின் வாங்கும் சக்தியை பர்ச்சேசிங் பவர் குறைக்கிறது. மக்கள் கையில் பணம் இல்லையென்றால் அவர்கள் பொருட்களை வாங்க மாட்டார்கள். நுகர்வு குறைந்தால் உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைந்தால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகாது. இது ஒரு நச்சுச் சுழற்சி. விஷஸ் சைக்கிள். மனித மூலதன இழப்பு. குறைந்த ஊதியம் பெறும் குடும்பங்களால் தங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் சுகாதாரத்தில் முதலீடு செய்ய முடிவதில்லை. இது திறமையற்ற அடுத்த தலைமுறையை உருவாக்கி நீண்ட கால வளர்ச்சிக்கு தடையாகிறது. ஊதியச் சமத்துவமின்மை. வேஜ் இன்இக்வாலிட்டி. இந்தியாவில் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும், ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் மாறுவதற்கு ஊதிய இடைவெளியே காரணம். துறைசார்ந்த இடைவெளி. ஐடி மற்றும் நிதித்துறையில் வேலை பார்ப்பவர்களின் சம்பளம் விண்ணை தொடுகிறது. ஆனால் விவசாயம், கட்டுமானம் மற்றும் உற்பத்தித் துறையில் மேனுஃபேக்சரிங் உள்ளவர்களின் சம்பளம் மிகவும் குறைவு. CEO vs தொழிலாளி. ஒரு பெருநிறுவனத்தின் தலைமை அதிகாரிக்கும் கடைநிலை ஊழியருக்கும் இடையிலான சம்பள விகிதம் முன்பு நள்ளிரவு 1 மணி 50 நிமிடங்கள் என்று இருந்தது. இன்று அது 1 முதல் 300 வரை சென்றுவிட்டது. பாலின ஊதிய இடைவெளி. ஜெண்டர் வேஜ் கேப். ஒரே வேலையைச் செய்தாலும் ஆண்களை விட பெண்களுக்கு 20 முதல் 30 விழுக்காடு வரை குறைவான ஊதியமே வழங்கப்படுகிறது. இது மக்கள் தொகையில் பாதியினரை பெண்களை வளர்ச்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கிறது.
உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு ஏன் இது ஆபத்து? உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியின் பலன் சமூகத்தின் கடைசி மனிதனுக்கும் கிடைப்பதாகும். ஆனால் குறைந்த ஊதியம் இதை தடுக்கிறது. சமூக அமைதியின்மை, அதிகப்படியான சமத்துவமின்மை சமூகத்தில் குற்றங்கள் மற்றும் போராட்டங்கள் அதிகரிக்க வழிவகுக்கும். கடன்பொறி டெட் ட்ராப், போதிய வருமானம் இல்லாததால் மருத்துவம் போன்ற அவசரச் செலவுகளுக்கு ஏழைகள் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி நிரந்தர கடனாளிகளாக மாறுகின்றனர். முறைசாரா தன்மை, குறைந்த ஊதியம் காரணமாக மக்கள் PF, ESI போன்ற சமூக பாதுகாப்பு இல்லாத முறைசாரா வேலைகளிலேயே சிக்கிக்கொள்கின்றனர். காரணங்கள். இந்த நிலைக்கு முக்கிய காரணங்கள்: வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி ஜாப்லெஸ் growth. இந்தியாவின் வளர்ச்சி சேவைத் துறையை சர்வீஸ் செக்டர் நம்பி இருந்தது. இது குறைவான ஆட்களுக்கே அதிக சம்பளம் தரும். அதிக ஆட்களுக்கு வேலை தரும் உற்பத்தித் துறை வளரவில்லை. தொழிற்சங்கங்களின் வீழ்ச்சி, தொழிலாளர்களின் பேரம் பேசும் சக்தி பார்கெனிங் பவர் குறைந்துவிட்டது. தானியங்கிமயம் ஆட்டோமேஷன், தொழில்நுட்பம் வளர்ந்ததால் குறைந்த திறன் கொண்ட தொழிலாளர்களின் தேவை குறைந்து அவர்களின் ஊதியம் அழுத்தப்படுகிறது. முடிவுரை: இந்தியாவின் வளர்ச்சி வெறும் புள்ளிவிவர வளர்ச்சியாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் growth இல்லாமல் வாழ்க்கை தர வளர்ச்சியாக குவாலிட்டி ஆஃப் லைஃப் growth மாற வேண்டுமானால் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவதும் திறன் மேம்பாட்டின் மூலம் தொழிலாளர்களின் உற்பத்தி மதிப்பை அதிகரிப்பதும் அவசியமாகும். எல்லோருக்கும் வளர்ச்சி growth for all என்பது எல்லோருக்கும் நியாயமான ஊதியம் fair wage for all என்பதில் இருந்தே தொடங்குகிறது. Despite India's outstanding growth in the last 2 decades, low pay and wage inequality remain serious obstacles towards achieving inclusive growth. Examine. கடந்த 2 தசாப்தங்களாக இந்தியாவின் சிறந்த வளர்ச்சி இருந்தபோதிலும் குறைந்த ஊதியம் மற்றும் ஊதிய சமத்துவமின்மை உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதற்கு கடுமையான தடைகளாகவே உள்ளன. ஆராயுங்கள். India's remarkable growth over the last 2 decades hasn't translated to equal pay for all, with low pay and wage inequality persisting as significant obstacles to inclusive growth. கடந்த 2 தசாப்தங்களாக இந்தியாவின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அனைவருக்கும் சமமான ஊதியமாக மாறவில்லை. குறைந்த ஊதியம் மற்றும் ஊதிய சமத்துவமின்மை உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க தடைகளாக நீடிக்கிறது. Key factors contributing to wage inequality. ஊதிய சமத்துவமின்மைக்கு பங்களிக்கும் முக்கிய காரணிகள்: gender pay gap. Women in India earn significantly less than men, with a 34% wage gap reported by the World Bank. This disparity varies across sectors, education levels, and experience. பாலின ஊதிய இடைவெளி. இந்தியாவில் பெண்கள் ஆண்களை விட கணிசமாக குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள். உலக வங்கியால் 34% ஊதிய இடைவெளி பதிவாகியுள்ளது. இந்த ஏற்றத்தாழ்வு துறைகள், கல்வி நிலைகள் மற்றும் அனுபவம் ஆகியவற்றில் வேறுபடுகிறது. Occupational segregation. Women are often concentrated in low-paying sectors like caregiving, hospitality, and textiles, while men dominate higher-paying fields like technology, finance, and engineering. தொழில் பிரிவினை. பெண்கள் பெரும்பாலும் பராமரிப்பு, விருந்தோம்பல் மற்றும் ஜவுளி போன்ற குறைந்த ஊதியம் பெறும் துறைகளில் குவிந்துள்ளனர். அதே நேரத்தில் ஆண்கள் தொழில்நுட்பம், நிதி மற்றும் பொறியியல் போன்ற அதிக ஊதியம் பெறும் துறைகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். Limited access to decision-making roles. Women hold fewer leadership positions, restricting their ability to advocate for fair compensation policies. முடிவெடுக்கும் பாத்திரங்களுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். பெண்கள் குறைவான தலைமை பதவிகளை வகிக்கிறார்கள், நியாயமான இழப்பீட்டுக் கொள்கைகளுக்கு வாதிடும் திறனை கட்டுப்படுத்துகிறார்கள். Discrimination and bias. Biases in hiring, promotions, and salary discussions perpetuate wage differentials. பாகுபாடு மற்றும் சார்பு, பணியமர்த்தல், பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள விவாதங்களில் உள்ள சார்புகள் ஊதிய வேறுபாடுகளை நிலைநிறுத்துகின்றன. Education and skill development. Limited access to education and skill development opportunities restricts women's ability to access high-paying jobs. கல்வி மற்றும் திறன் மேம்பாடு. கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு வாய்ப்புகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் அதிக ஊதியம் தரும் வேலைகளை பெண்கள் அணுகுவதை தடுக்கிறது.
Consequences of wage inequality. ஊதிய சமத்துவமின்மையின் விளைவுகள். Economic impact. The underutilization of women's skills and talent leads to lost economic output. Closing the gender gap could boost India's GDP by up to 27 விழுக்காடு. பொருளாதார தாக்கம். பெண்களின் திறன்கள் மற்றும் திறமைகளை சரியாக பயன்படுத்தாததால் பொருளாதார உற்பத்தி இழப்பு ஏற்படுகிறது. பாலின இடைவெளியை மூடுவது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை 27 விழுக்காடு வரை அதிகரிக்கக்கூடும். Social mobility. Wage inequality limits social mobility for women and their families, perpetuating gender inequality. சமூக இயக்கம். ஊதிய சமத்துவமின்மை பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கான சமூக இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. பாலின சமத்துவமின்மையை நிலைநிறுத்துகிறது. Financial independence. The wage gap hinders women's financial independence, restricting their decision-making power within households. நிதி சுதந்திரம். ஊதிய இடைவெளி பெண்களின் நிதி சுதந்திரத்தை தடுக்கிறது, வீடுகளுக்குள் அவர்களின் முடிவெடுக்கும் சக்தியை கட்டுப்படுத்துகிறது. Addressing wage inequality. ஊதிய சமத்துவமின்மையை நிவர்த்தி செய்தல். Enforcing legislation. Strengthening enforcement of equal pay laws and regulations is crucial. சட்டத்தை அமல்படுத்துதல். சம ஊதியச் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை அமல்படுத்துவதை வலுப்படுத்துவது மிக முக்கியம். Promoting equal opportunities. Addressing occupational segregation through career guidance, skill development programs, and promoting equal access to career opportunities. சம வாய்ப்புகளை ஊக்குவித்தல், தொழில் வழிகாட்டுதல், திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்கு சமமான அணுகலை ஊக்குவித்தல் மூலம் தொழில்சார் பிரிவினையை நிவர்த்தி செய்தல். Pay transparency. Implementing pay transparency measures can help identify and address pay disparities. ஊதிய வெளிப்படைத்தன்மை. ஊதிய வெளிப்படைத்தன்மை நடவடிக்கைகளை செயல்படுத்துவது ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்ய உதவும். Training and sensitization programs. Providing training and sensitization programs can help reduce biases and promote fair compensation practices. பயிற்சி மற்றும் உணர்திறன் திட்டங்கள். பயிற்சி மற்றும் உணர்திறன் திட்டங்களை வழங்குவது சார்புகளை குறைக்கவும் நியாயமான இழப்பீட்டு நடைமுறைகளை ஊக்குவிக்கவும் உதவும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.